Students, find the modulus and the argument of each of the complex numbers. Okay. இது போட்ட சம் லாஸ்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ராவாக போலார் ஃபார்ம் வரைக்கும் போயிட்டேன். அதில் வெறும் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான் அவங்கள வெறும் மாடுலஸ் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் வரைக்கும் தான் கேட்டிருக்கான். ரைட், அப்போது ஃபஸ்ட்டு கான்செப்டை நம்ம ஒரு பார்த்துருவோம். இஃப் இசட்ன்றது ஏ ப்ளஸ் ஐபியாக இருந்தால் தென் மாடுலஸ் ஆஃப் இசட் உங்களை கண்டுபிடிக்க சொன்னால் ஃபார்முலா root of real part square imaginary part square. imaginary part எழுதிச்சு ஐயோடு எழுதக்கூடாது. ரைட், இப்படி தான் ஃபார்முலா. மாடுலஸ் ஆஃப் இசடுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மாடுலஸ் ஆஃப் இசட் முடிஞ்சிடுது. ரைட், இப்போது இது ஏச்சு இந்த டீட்டாக்கு ஃபார்முலா இப்படி சொன்னேன், tan இன்வர்ஸ் b by a. இந்த tan இன்வர்ஸ் இந்த பக்கம் வந்தால் tan டீட்டா மாடுலஸ் ஆஃப் b by a. இதோட மீனிங் எப்பவுமே மாடுலஸ் ஆஃப் b by a. அப்போ இந்த டீட்டா tan டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபார்முலா. இந்த டீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு tan டீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் b by a. இதையும் இன்னும் கொஞ்சம் டெப்த்து கொடுத்தா என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் tan இன்வர்ஸ் bன்றது இமேஜினரி பார்ட் ஆர்பினா ரியல் பார்ட், இப்படியும் நீங்கள் சொல்லலாம். இதுவும் நம்மளுக்கு வசதியாக இருக்கும். சில பேருக்கு டக்குன்னு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ரைட், அப்போது மாடுலஸ் கண்டுபிடிக்கணும், ஆர்கியூமெண்ட் கண்டுபிடிக்கணும். சரி, இன்னொரு விஷயம் சொன்னேன், டீட்டா கண்டுபிடிச்சிடுறீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பிரச்சனை கிடையாது, டீட்டா அப்படியே இருக்கும். பட் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஏன்னா இது ஃபஸ்ட் ரெண்டுமே போத் ஆர் பாசிட்டிவ், ரியலும் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கிற ரியலும் சரி இமேஜினரி போத் ஆர் பாசிட்டிவாக இருந்தால் நம்ம ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் ட்ராவல் பண்ணுவோம். சப்போஸ் மாறிடுச்சுன்னா உங்களுக்கே தெரியும், ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் கொடுத்துருந்தேன் நான் லாஸ்ட் கிளாஸில். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் வெறும் டீட்டா, செகண்டாக இருந்தால் பை மைனஸ் டீட்டா, தேர்டாக இருந்தால் மைனஸ் பை ப்ளஸ் டீட்டா, ஃபோர்த்தாக இருந்தால் மைனஸ் டீட்டா. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த கொடுத்த நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுமே பாசிட்டிவாக இருந்தால் ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இதே எக்ஸு நெகட்டிவாக இருந்து அதாவது இந்த ரியல் நெகட்டிவாக இருந்து ஒய் பாசிட்டிவாக இருந்தால் அதாவது இமேஜினரி அது இருந்தால் நாம் அதை செகண்ட் குவாட்ரண்ட் சொல்லலாம். அப்புறம் ரெண்டுமே நெகட்டிவாக இருந்தால் அதை தேர்ட் குவாட்ரண்ட் சொல்லலாம். எக்ஸ் பாசிட்டிவாக இருந்து ஒய் நெகட்டிவாக இருந்தால் அதை ஃபோர்த் குவாட்ரண்ட் சொல்லலாம். இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் z இஸ் ஈக்குவல் டு -1 -i√3. இந்த சம்மு இந்த சாப்டரில் இந்த 5.2 எக்ஸசைஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? z இஸ் ஈக்குவல் டு -1 -i√3. இதுக்கு ஃபஸ்ட்டு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ்க்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் -1 ஸ்கொயர் ப்ளஸ் ஃபார்முலா படி இமேஜினரி பார்ட் -√3 ரூட் கம்ப்ளீட்டாக -1 ஸ்கொயர் பண்ணால் 1, மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் √3 ஸ்கொயர் பண்ணால் 3, 1 + 3 4, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வேல்யூ 2. அப்போ மாடுலஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஆர்கியூமெண்ட் வேணும். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம டீட்டா tan டீட்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் b by a. நம்மளுக்கு இந்த bன்றது இங்கே என்னன்னு உங்களுக்கு தெரியும், -√3, ஏன்றது -1, இதோட கேன்சல் ஆகிடும், வெறும் √3 தான் மேலே இருக்கும். சரி, மாடுலஸோட மீனிங் என்னன்னு தெரியல. சப்போஸ் உள்ள நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக தான் வரும். tan டீட்டா ஈக்குவல் டு √3. மாடுலஸோட மீனிங் என்னன்னு சொன்னால உள்ள சப்போஸ் இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. சப்போஸ் உள்ள மைனஸ் இருந்தாலும் அது என்னவாக தான் ஆகிடும், மாடுலஸ் அதை மைனஸை முழுங்கிட்டு பாசிட்டிவாக தான் கொடுக்கும். tan டீட்டா ஈக்குவல் டு √3. இது வந்து tan 16 சொல்லலாம் டிகிரி, நம்ம படித்தது 10th. ஆனால் இங்கே இன்னொரு லெவல் நம்ம கொஞ்சம் சொல்லணும். அது என்னென்னா இந்த பக்கம் எரேஸ் பண்ணிக்கிறேன். என்ன சார் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கா? ஆமாம், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இது டிகிரியில் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். டிகிரியிலேருந்து ரேடியன் மாற்றி தான் சொல்லணும். +1 +2 சிபிஎஸ்சி ட்ரிக்னாமெண்ட்ரியில் நம்ம ட்ராவல் பண்ணிச்ச டிகிரியிலேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ரேடியனில் தான் சொல்லணும். அப்போது ஒரு டிகிரியை எப்படி மாற்றுறது, கன்வெர்ட் டிகிரி இன்ட்டு ரேடியன்னா நம்ம π/180 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே என்ன டிகிரி 60, இதை நான் ரேடியனாக மாற்றணும். அப்போது நான் π/180 மல்டிப்ளை பண்ணணும். 0 0 கட்டு 6ஆல் அது அடிப்பீங்க, அடிச்சிங்கன்னா π/3 அப்படின்னு கிடைக்கும். ரைட், நம்ம 10th சில விஷயம் பார்த்துருப்போம், சொல்லியிருப்பேன் மேபி, இல்லைனா பரவாயில்ல. கன்வெர்ட் டிகிரி இன்ட்டு ரேடியன், டிகிரியை ரேடியனாக மாற்றோம்னா
அந்த டிகிரியோட π/180 மல்டிப்ளை பண்ணணும் எது கொடுத்தாலும். ரைட். சப்போஸ் நீங்கள் என்ன கேட்கலாம், 90 இருந்தால் π/180 மல்டிப்ளை பண்ணுவீங்க, 90 அடித்தா 2, அப்போ இது என்ன கிடைக்கும், π/2 ரேடியனில். எல்லாமே இப்படி சொல்லணும். அப்போது இங்கே டீட்டா கிடச்சாச்சு. ஆனால் ஆர்குமெண்ட்டாக நீங்கள் டீட்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. சரி, நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் -1 -i√3. கண்டிப்பாக இந்த -1 -i√3 லைஸ் இந்த என்ன குவாட்ரண்ட்டாக இருக்கும் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, தேர்ட் குவாட்ரண்ட்டாக இருக்கும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் நம்மளது இருந்தால் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஏன்னா ரியல் நம்பரும் சரி இந்த இமேஜினரி போத் ஆர் நெகட்டிவாக இருக்குது. போத் ஆர் நெகட்டிவாக இருந்தால் இங்கே தான் இருக்கும். அப்போ இது தேர்ட் குவாட்ரண்ட். அப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் டீட்டா, செகண்டாக இருந்தால் π-θ, தேர்டாக இருந்தால் -π+θ, ஃபோர்த்தாக இருந்தால் -θ. அப்போ இங்கே ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஃபார்முலா -π+θ. ரீசன் மேலே என்ன, நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது, அதில் இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்க ரியல் அண்ட் இமேஜினரி போத் ஆர் நெகட்டிவாக இருக்குது. போத் ஆர் நெகட்டிவ். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் லைஸ் இன் த தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் ஃபார்முலா -π+θ, θ π/3. அதை இங்கே வச்சாச்சு. இப்போது இந்த இடம் எரேஸ் பண்ணிக்கிறேன். கான்செப்டும் சொல்லிட்டேன். இப்போது போட்டு பார்க்கலாம். நாம் -π/1 வச்சுக்கோங்க. 3 1s are 3. சிம்பிளிஃபிகேஷன் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். 3 1s are 3. இது இங்கே க்ராஸ் பண்ணால் -3π. இது இங்கே க்ராஸ் பண்ணால் π. அண்ட் ஆட் பண்ணால் -2π/3. இதோட நிறுத்தினா போகணும். நம்ம போலார் ஃபார்ம் வரைக்கும் போகணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ புரிஞ்சுட்டு இருக்கீங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், இப்போது அடுத்த சம் பார்க்க போகிறோம். எரேஸ் பண்ணிக்கலாமா ஃபுல்லுத்தையும்? செகண்ட் சம் என்ன அப்படின்னு கேட்டால் -√3 + i. -√3 + i. ஃபஸ்ட்டு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். தென் இப்போ மாடுலஸ் கண்டுபிடிச்சேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் இதில் ரியல் பார்ட்ன்றது ஐயே இல்லாதது ரியல் பார்ட். ஐயோட கோஎஃபிஷியன்ட் தான் இமேஜினரி பார்ட், மறந்துடக்கூடாது. ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரைட். -√3 ஸ்கொயர் பண்ணால் 3, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4, ரூட் எடுத்தால் 2. மாடுலஸ் ஆஃப் இசட் நம்மளுக்கு கிடச்சாச்சு. உடனே அடுத்தது tan θ = மாடுலஸ் ஆஃப் b/a. bன்றது இங்கே யார், 1, ஏன்றது -√3. தெரியல. கம்பேர் வித் a + ib. உங்களுக்காக போட்டிருக்கேன், எப்படின்னு பார்த்துக்கு போட்டிருக்கேன். மைனஸ் என்ன ஆகிடும்னு சொன்னேன், மாடுலஸ்குள்ளே இருந்தால் முழுங்கிடும். tan θ is equal to மைனஸை முழுங்கிடுதுன்னா அது ப்ளஸ்ஸாக வரும். அப்போ 1/√3ன்னு வரும் ஸ்டூடெண்ட்ஸ். 1/√3. இது டேபிள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஃபஸ்ட்டு டிகிரியில் சொல்லுங்கள். tan 30 வரும். 30 எப்படி சார் மாற்றுறது? சரி, இங்கே பண்ணி காட்டுறேன். 30 எப்படி மாற்றுறது? 30 × π/180. டிகிரிலேருந்து ரேடியன் மாற்றுறது. 0 0 கட்டு. 3ஆல் இது அடிச்சிங்கன்னா 6. அப்போ π/6. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் tan π/6 சொல்லுங்கள். tan π/6. இந்த பக்கம் tan θன்னு இருக்குது. இதுலேருந்து θ என்ன வரும் ஸ்டூடெண்ட்? π/6. tan கேன்சல் ஆகிடும். θ π/6. இப்போ நம்மக்கிட்ட மாடுலஸ் இருக்குது, ஆனால் ஆர்கியூமெண்ட் கம்ப்ளீட்டாக இருக்கானா இல்லை. இப்போ பார்ப்போமா? நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பரில் பார்த்தீங்கன்னா சின்ஸ் ரியல் நம்பர் இஸ் ரியல் வந்து எதில் இருக்குது? நெகட்டிவில் இருக்குது. இமேஜினரி வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சின்னதாக இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை பாயிண்டில் சொல்லணும்னா -√3, 1. ரைட். எக்ஸ் நெகட்டிவாக இருக்குது, ஒய் பாசிட்டிவாக இருக்குது. x y' பார்த்துட்டே கண்டுபிடிச்சிருவீங்க. -√3 எக்ஸ். அப்போ இங்கே இருக்கும் நெகட்டிவ். எக்ஸ் எல்லாம் நெகட்டிவ்னா இந்த பக்கம் இருக்கும். ஒய் பாசிட்டிவ்னா மேலே. அப்போ அது எந்த குவாட்ரண்ட்டாக இருக்கும்? செகண்ட் குவாட்ரண்ட். இப்போ இங்கே இப்படியும் எழுதலாம். சின்ஸ் ரியல் நம்பர் ஆஃப் z is negative, imaginary part of z is பாசிட்டிவாக இருக்குது. அப்போது
அது லைஸ் இன் த செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட் ஓகே, இதை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க செகண்ட் குவாட்ரண்ட் சொல்லிட்டு. ரைட், இங்கே இருந்தால் டீட்டா, இங்கே இருந்தால் பை மைனஸ் டீட்டா ஃபார்முலா சொன்னேன், இங்கே இருந்தால் மைனஸ் பை ப்ளஸ் டீட்டா, இங்கே இருந்தால் மைனஸ் டீட்டா. இப்போ நம்ம கணக்கு இங்கே இருக்குது. அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் கண்டுபிடிக்க ஃபார்முலா பை மைனஸ் டீட்டா. பை டீட்டான்றது பை பை 6 பை 1 வச்சா இது இங்கே 6, இது 6 பை மைனஸ் பை. எவ்வளோ ஆன்சர்? 5 பை பை 6ன்னு வரும். என்ன வருது ஆன்சர்? 5 பை பை 6ன்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை எப்படி போடுறோம் நல்லா பாருங்கள். வீட்டில் நோட் எடுத்து தனியாக உட்காந்து போட ஆரம்பிச்சிருங்க எல்லாத்தையும். ஏன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சால் டோட்டல் காம்ப்ளெக்ஸ் நம்பரே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸாக என்னன்றதை பார்க்கலாம். ஒரு நியூ சாப்டர் பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது கன்வெர்ட் ஈச் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இன் தி போலார் ஃபார்ம். இப்போ நம்ம போலார் ஃபார்ம் மாற்றணும். சரி, போலார் ஃபார்மோட கான்செப்ட் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரும் போலார் ஃபார்மில் மாற்றணும்னா r இன்ட்டு cos theta ப்ளஸ் I sin theta ஃபார்முலா. அப்போ ஆர் வேணும், இந்த டீட்டா வேணும். இந்த ஆர்ன்றது மாடுலஸ் கண்டுபிடிச்சாலே போகிறோம். இந்த டீட்டான்றது உங்களுக்கு தெரியும் ஆர்குமெண்ட்டு. அது ரெண்டும் இருந்தால் நம்ம போலார் ஃபார்ம் எழுதிடலாம். சரி, இதுக்கும் 2 மெத்தட் இருக்குது. நம்ம முதல்ல போட்டோம் அந்த மெத்தடில் ஒன்று போட்டு இன்னொரு மெத்தடும் இருக்குது. டைரெக்டாக இந்த மாதிரி போலார் ஃபார்ம் கேட்கச்சா அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட்டு நாம் இப்போ பார்த்த அந்த பேஸ் மெத்தட் பார்ப்போமா? சரி, என்ன அப்படின்னா இதை let z is equal to 1 minus I எடுத்துட்டாச்சு. இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர், இமேஜினரி பார்ட்னா இங்கே யார் இருப்பான்னு அர்த்தம்? -1. ரைட், புரியுதா பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ்? 1 ஸ்கொயர் பண்ணால் 1, -1 ஸ்கொயர் பண்ணாலும் 1, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1 + 1 2, ஆனால் ரூட்குள்ளே தான் இருக்கும். ரைட், மாடுலஸ் ஆஃப் இதோட வேல்யூ எதுவும் வெளில எடுக்க முடியாது. ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வெளில எடுக்க முடியாது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சரி, மாடுலஸ் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது நம்ம படித்த அந்த ஃபார்முலா இருக்குது, tan theta மாடுலஸ் ஆஃப் b/a. ரைட், மாடுலஸ் ஆஃப் bன்றது என்னது? -1, ஏன்றதும் 1. ரைட், மாடுலஸ் இதை அடித்தா கேன்சல் பண்ணால் உள்ளே -1 தான் இருக்கும். மாடுலஸ்குள்ளே -1 இருந்தால் அது +1 மாறிடும். இந்த பக்கம் tan theta 1 எப்போ வரும் ஸ்டூடெண்ட்ஸ்? tan 45 என்ன படிச்சிருக்கோம்? tan 45ஓட வேல்யூ 1. இந்த பக்கம் tan theta tan கேன்சல் ஆகிடும். பட் இதை மாற்றணும்னு சொல்லியிருக்கேன். இதை மாற்றுறதுக்கு உங்களுக்கு தெரியணும்னா ஒரு ஸ்டெப் எழுதிக்கோங்க. tan 45 π/4ன்னு சொல்லுவோம். ஏன் 45 டிகிரி ரேடியனில் மல்டிப்ளை பை π/180. 45ஆல் இதை அடித்தா 4 டைம்ஸ், அதான் இங்கே போட்டிருக்கேன். கண்டிப்பாக இதில் tan கேன்சல் ஆகிடும், இங்கே tan ரெண்டும் கேன்சல் ஆகி தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடச்சிரும்? π/4. நிறைய பேர் டீட்டா கிடச்சோன்னா சந்தோஷமாக கிளம்பிடாதீங்க, ஆர்குமெண்ட் வேணும் நம்மளுக்கு. அப்போது சின்ஸ் 1 minus I தான் நம்ம ரைட் 1 minus I இருக்குல்ல. சின்ஸ் ரியல் நம்பர் ஆஃப் z is positive, சின்ஸ் ரியல் நம்பர் ஆஃப் z is பாசிட்டிவாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் imaginary real okay, imaginary number of z is imaginary of z னே சொல்லிடலாம். imaginary of z is நெகட்டிவில் இருக்குது பாருங்க, இது நெகட்டிவில் இருக்குது. ரைட், அப்படின்னா அது எங்கே இருக்கும் நல்லா பாருங்கள். ரியல் நம்பர் பாசிட்டிவ், ரைட், ரியல் நம்பர் பாசிட்டிவ், இமேஜின் நம்பர் நெகட்டிவ். அப்போ அது எங்கே வருது ஸ்டூடெண்ட்? 4th குவாட்ரண்ட்டா கீழே. ரைட், ரியல் நம்பர் இஸ் பாசிட்டிவாக இருக்குது, இமேஜினரி நம்பர் இஸ் நெகட்டிவாக இருக்குது. அப்போ அது 4th குவாட்ரண்ட். 4th குவாட்ரண்ட்டுக்கு ஆர்குமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கோம்? மைனஸ் டீட்டா. அப்போ -π/4. இப்போது இதை நம்ம போலார் ஃபார்ம் எழுதணும். நம்ம கணக்கு என்னது? 1 minus I. போலார் ஃபார்முக்கு ஃபார்முலா R வேணும். ஆரோட வேல்யூ √2. அதை அங்கே ரீப்ளேஸ் பண்ணிவிட்டேன். ஆருக்கு பதிலாக நம்மளுக்கு கிடச்ச √2 அங்கே வச்சுருங்க. காஸ் ப்ராக்கெட் அழகாக காஸ் டீட்டான்றது -π/4, I sin -π/4. இதுதான் அவன் கொடுத்த நம்பரை என்ன ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன்?
போலார் ஃபார்ம் எப்பவுமே ஆர் அண்டு டீட்டாவில் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். போலார் ஃபார்ம்னா இதில் இருக்கணும் ஆர் அண்டு டீட்டா, பெரிய கிளாஸ் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். போலார் ஃபார்ம் ஆர் அண்டு டீட்டா, போலார் கோஆர்டினேட்ஸ் ஆர் அண்ட் டீட்டா எப்படி வேணால் சொல்லலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போது இதுதான் ஃபஸ்ட்டு சம்மு. இந்த மாடலில் நம்ம பார்த்துருக்கோம் போலார் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுறது. சரி, அடுத்த சம் பார்க்க போகிறோம். அடுத்த சம் -1 + i, fourth sum. -1 + i, fourth sum. -1 + i சொல்லுங்க. -1 + i. சரி, -1 + i, fourth sum. z is equal to -1 + i, ரைட். இப்போ இங்கே நம்ம பார்க்க போகிறது காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு போலார் ஃபார்மில் எழுதணும். கொடுத்துருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பர், இந்த நம்பரை போலார் ஃபார்மில் எழுதணும். போலார் ஃபார்முக்கு 6 டீட்டா வேணும், ரைட். இப்போது இப்படி இருக்குல்ல, நம்ம இந்த செகண்ட் மெத்தட் அப்ரோச் பண்ணி காட்டட்டுமா? செகண்ட் மெத்தட் இல்லை, இந்த சம்முக்கும் ஒரு வாட்டி இதே போடுறேன். அடுத்தது பாரு. சரி, மாடுலஸ் ஆஃப் இசட் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். -1 ஸ்கொயர் பண்ணால் 1, இது ரூட்குள்ளே 1 + 1 ஆட் பண்ணால் 2. மாடுலஸ் ஆஃப் இசட் இங்கே இதே வருது. tan theta equal to modulus of b by a. modulus of b by a. மாடுலஸ்குள்ளே b ஓட வேல்யூ 1, a ஓட வேல்யூ -1. என்னதான் இருந்தாலும் மாடுலஸ்குள்ளே மைனஸ் இருந்தாலும் இதுதான் வந்துடும். சரி, tan theta இனிமேல் கொஞ்சம் வேகமாக சொல்லலாமா? இதை எப்படின்னே சொல்லலாம், tan π/4. இங்கே tan theta is equal to π/4, ரைட். தீட்டா கிடச்சோன்னே நம்ம சந்தோஷமாகிடக்கூடாது. கொஞ்சம் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னேன். என்னது? எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த நம்பர், ரைட். ரியல் பார்ட் ஆஃப் z is negative since real part of z is negative, imaginary part of z is positive. real part of z is negative, real part நெகட்டிவாக இருக்குன்றான். அப்போது real part நெகட்டிவாக இருந்தால் இந்த பக்கம், ரைட். real part நெகட்டிவ் x dash, real part நெகட்டிவ், ரைட். அடுத்தது imaginary part பாசிட்டிவ், imaginary part பாசிட்டிவ். அப்போ அது எங்கே வருது? மேலே வருதா? ரைட். அப்போ அது என்ன குவாட்ரண்ட்டாக இருக்குது? செகண்ட் குவாட்ரண்ட். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் டீட்டா, செகண்டாக இருந்தால் π - θ, தேர்டாக இருந்தால் -π + θ, ஃபோர்த்தாக இருந்தால். அப்போது இங்கே ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் செகண்டாக நம்ம கணக்கு. அப்போ இசட் lies in the second quadrant. Okay students, z lies in the second quadrant. நீட்டாக எழுதிக்கோங்க. z lies in the second quadrant. argument of z, ரைட். இந்த இடமும் எரேஸ் பண்ணிக்கிறேன். argument of z அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் π - θ, ரைட். π - θ நம்ம கணக்கில் θன்றது π/4. பை 1 வச்சா கீழே 4, இது இங்கே போனால் 4π - π 3π/4. ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசடும் கிடச்சாச்சு, ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசடும் கிடச்சாச்சு. போலார் ஃபார்முக்கு போக வேண்டியதுதான். இந்த கொடுத்த நம்பருக்கு போலார் ஃபார்ம் எழுதணும், ரைட். போலார் ஃபார்முக்கு என்ன? r × cos θ + I sin θ. நம்ம நம்பர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். therefore இது போலார் ஃபார்முலா. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மாக எழுதணும்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மாக எழுதுறதுக்கு இது ஃபார்முலா, போலார் ஃபார்ம், ரைட். இப்போ நம்ம நம்பர் இது ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சிருந்தோம். சேம் அதே ரூட் வந்தது. cos 3π/4 cos 3π/4 I sin 3π/4. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இதை போலார் ஃபார்மில் இதையும் நம்ம எப்படி எழுதுறோம்னு பார்த்துருப்பீங்க. அப்போ எது கொடுத்தாலும் கவலைப்படாதீங்க, அப்படியே பொறுமையாக அப்ரோச் பண்ணுங்கள், ஈஸியாகிடும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அதே போலார் ஃபார்ம் தான் மாற்றணும். -1 -i ரெண்டாவது மெத்தட் பார்க்க போகிறோம். ரைட், ரெண்டாவது மெத்தட் எப்படி அப்ரோச் பண்ண போகிறீங்க? இந்த நம்பரை என்ன ஃபார்மில் மாற்றணும்? போலார் ஃபார்ம். -1 -i r into cos theta plus I sin theta. பொறுமையாக பார்க்கணும். r into cos theta plus I sin theta. ரைட், இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? பொறுமையாக separating real and imaginary parts. separating real and imaginary parts அப்படின்னு சொல்கிறேன். நான் ஈக்குவல் சிம்பிளில் இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற ரியல், அங்கே இருக்கிற ரியல், இங்கே இருக்கிற இமேஜினரி அங்கே செப்பரேட் பண்ண போகிறோம். அப்படி செப்பரேட் பண்ணோன்னா இந்த ஆர் உள்ளே மல்டிப்ளை பண்ணுருவாங்க. r cos thetaன்னு வரும். ஒரு ஸ்டெப் உங்களுக்கு வேணும்னா எழுதிக்கோங்க. மேலே r உள்ளே போனால் r into cos theta, அதேமாதிரி இது உள்ளே போனால் I into r sin theta இப்படி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்து எழுத வசதியாக இருக்கும். பாருங்கள், இதில் ரியல் யார்? -1. இதில் யார்? அப்போ -1 is equal to r cos theta இப்படி எழுதிக்கலாம். மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் இது ரியல். இங்கே r cos theta is equal to -1. ரைட், இது 1ன்னு எடுத்துக்கிட்டேன். இமேஜினரி பார்ட் எடுத்துக்கிட்டேன். ஐயோட கோஎஃபிஷியன்ட் r sin theta. இங்கே இமேஜினரி பார்ட்னா அதே -1. இதோட ரிசல்ட்டை 2. இப்போது ஸ்கொயரிங் அண்ட் adding 1 and 2 சொல்கிறோம். ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங் 1 and 2 அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணுறோம், இதை ஸ்கொயர் பண்ணணும், ஆட் பண்ணணும், இதை ஸ்கொயர் பண்ணணும், இதை ஸ்கொயர் பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங். அப்படி ஸ்கொயர் பண்ணால், இதை ஸ்கொயர் பண்ணால் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க உங்களுக்கு தெரியும் r ஸ்கொயர் cos ஸ்கொயர் தீட்டான்னு ஆகிடும். இதை ஸ்கொயர் பண்ணால் r ஸ்கொயர் sin ஸ்கொயர் theta. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டக்குன்னு யோசிக்கலாம், r cos theta ஹோல் ஸ்கொயர் தானே, அதோட மீனிங் என்ன? r ஸ்கொயர் cos ஸ்கொயர் theta. r sin theta ஹோல் ஸ்கொயர், அதுக்கு ஸ்கொயர் பண்ணால் இதான் வரும். ஸ்கொயரிங் ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறேன்ட்டீங்க. ப்ளஸ் இந்த பக்கமும் இதை ஸ்கொயரிங், இதையும் ஸ்கொயரிங், ஆடிங். r ஸ்கொயரை வெளில எடுத்துருவீங்க. அப்போது cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் theta. -1 ஸ்கொயர் பண்ணால் 1, -1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போது r ஸ்கொயர் cos ஸ்கொயர் theta ப்ளஸ் sin ஸ்கொயர் thetaவோட வேல்யூ 1 ஆகிடும். இங்கே 2. r ஸ்கொயர் எடுத்துட்டா இது ரூட். அப்போது இப்படியும் சில பேர் போடுவாங்க r கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போது நீ ஏன் சார் நாங்கள் அதுவே ஈஸியாக இருக்கே? ரைட், ஓகே. சில மிஸ் இப்படி போட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னொன்று, ஐயோ சார் சொல்லி தரலையே, அந்த பிரச்சனை. ஆனால் இன்னொரு மெத்தட் இருக்குது, நான் அதனால் அதையும் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன். ஆர் கிடச்சாச்சு. இப்போ இந்த டீட்டா எப்படி கண்டுபிடிக்குது இந்த மெத்தடில்? ரைட், யார் இது? tan theta வர வைப்போம். அப்போ 2/1 பண்ணுவீங்க. என்னது? 2/1. அப்போ என்ன வரும்? r sin theta, r cos theta, r sin thetaவோட வேல்யூ, இதோட வேல்யூ மாடுலஸ்குள்ள இந்த r கேன்சல். sin by cos என்னமா? sin மேலே காசு கீழே. ரைட், sin மேலே காசு கீழே. ஃபார்முலா என்ன வரும்? tan theta. இதோட வேல்யூ எல்லாம் கேன்சல் ஆகி 1/1னா 1. இது எப்போ வரும்? tan 45. ஆனால் ரேடியனில் சொல்லணும், π/4. tan π/4. tan இந்த tan கேன்சல் ஆனால் theta π/4. பட் இந்த டீட்டா ஆர்குமெண்ட்டாக ஆகாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிப்போம். ரைட், இப்போ நாம் இது வரைக்கும் போட்டிருக்கோம். இங்கே பார்த்துருப்பீங்க -1 -i. ரைட், இப்போது இந்த பக்கம் எரேஸ் பண்ணிக்கிட்டுமா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரியல் பார்ட் ஆஃப் விசரும் சரி, இமேஜினரி பார்ட் ஆஃப் விசர் போத் ஆர் நெகட்டிவ். சின்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் விசர் அண்ட் imaginary part of Z are both negative. Real part of Z and imaginary part of Z are
ஆர் போத் நெகட்டிவ் ரைட். ரெண்டும் நெகட்டிவாக இருக்கிற சமயத்தில் அது எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இல்லை நீங்கள் டைரெக்டாக சொல்லலாம் போத் ஆர் நெகட்டிவ் ரைட், போத் ஆர் நெகட்டிவ் ரைட். அப்படின்னா நீங்கள் பார்க்கச்ச ரியல் நம்பரும் நெகட்டிவ் அது எங்கே வரும்னு பார்த்துருப்பீங்க. போத் ஆர் நெகட்டிவாக இருந்தால் அப்போது நம்மளோட நம்பர் எங்கே இருக்கும்? So the required point Z lies in the third quadrant. So the required point lies in the third quadrant. So the required point lies in the third quadrant. third quadrantல இருந்தா argument of Z நாம எப்படி படிப்போம்? இது theta, இது பை மைனஸ் டீட்டா, இது மைனஸ் பை ப்ளஸ் டீட்டா, இது மைனஸ் டீட்டா. இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்ட், இது ஃபோர்த். இது அடிக்கடி எழுதி பழகணும். அப்போது நம்ம கணக்கில் இது தேர்ட் குவாட்ரண்ட் சொல்லியிருக்கீங்க. தேர்ட் குவாட்ரண்ட்டாக இருந்தால் மைனஸ் பை ப்ளஸ் டீட்டா, மைனஸ் பை டீட்டான்றது பை பை 4. அப்போ என்ன சார் வரும்? இந்த இடம் எரேஸ் பண்ணிக்கிறேன். அப்போது பை 1 வச்சுக்கோங்க. 4 1s are 4. இது இங்கே போனால் மைனஸ் 4 பை. இது இங்கே கிராஸ் பண்ணால் ப்ளஸ் பைன்னு வரும். எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்? இது மைனஸ் 4 பை, இது ப்ளஸ் பை. மைனஸ் 4 பையில் ப்ளஸ் பை போனால் மைனஸ் 3 பை பை 4. நம்மளுக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் Z கிடச்சாச்சு. இப்போ நம்ம பிரச்சனை கிடையாது. அதாவது நம்மளுக்கு டீட்டா கிடச்சாச்சு. ஓகே, இப்போது இதுக்கான இதை எழுத போகிறீங்க. -1 மைனஸ் ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. ஆரோட வேல்யூ இஷ்டமா? ஆரோட வேல்யூ என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்கு பார்ப்போமா? ஆரோட வேல்யூ என்ன வந்துருந்தது? சம் என்ன? சம்முக்கு ஆரோட வேல்யூ √2 ரைட். ஆரோட வேல்யூ √2 காஸ் மைனஸ் 3 பை பை 4 ப்ளஸ் ஐ சைன் மைனஸ் 3 பை பை 4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்படியே நம்ம லைவாக போட்டுடுறோம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த நம்பர். இப்படி ஒரு மெத்தடும் இருக்குது. உங்களுக்கு எது ஈஸி நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் கூட இதில் சில சிம்பிளிஃபிகேஷன்லாம் நீங்கள் வேகமாக போட்டிங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நான் அடிக்கடி எழுதுகிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் மைண்ட்லேயே வந்துடும். இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.